உங்களுடைய சிந்தனைக்காக நான் சொல்கிறேன். என்னை வந்து சந்திக்கிற நபர்கள் கேட்பார்கள், சுவாமி, ஆஹ் நிகழ்காலம் என்று இருக்கிறது, கடந்த காலம் என்று இருக்கிறது, எதிர்காலம் என்று இருக்கிறது. நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? உங்களை எதற்குள் வைத்துக் கொள்கிறீர்கள்? நான் முயற்சி செய்கிறேன், நான் நிகழ்காலத்திலேயே இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன். நீங்கள் எந்த காலத்தில் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள்? ஏனென்றால் இப்பொழுது இந்த உலகத்திலே ஆன்மீகவாதிகள் எல்லாம் இப்படித்தான் போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்காலத்திலேயே இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள் என்று போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையை சொல்கிறேன், நான் இந்த 3 காலத்திலேயுமே இருப்பதற்கு நான் முயற்சி செய்வதில்லை. இந்த இந்த பதிவிலே நான் அதைத்தான் கடத்த விரும்புகிறேன். நான் நிகழ்காலத்தில் இருப்பதற்கும் முயற்சி செய்வதில்லை, கடந்த காலத்தில் இருப்பதற்கும் முயற்சி செய்வதில்லை, எதிர்காலத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்வதில்லை. என்னை வந்து மக்கள் சந்திக்கிறாங்க தெரியுமா, அல்லது நான் தியானம் செய்யறேன் தெரியுமா, எனக்கு எனக்கு ஃப்ரீயா இருக்கிற டயத்துல நான் என்னவா தெரியுமா இருப்பேன்? அப்படியே உட்காந்துட்டு பிளாங்கா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நிகழ்காலத்தில் இருப்பதென்றால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஓ, இப்ப நான் அதுக்கு வீடியோ முன்னாடி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், இப்ப என் முன்னாடி இந்த செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறது, காத்தடிக்குது, இதெல்லாம் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் நான் அந்த நிகழ்காலத்தில் இருக்க முடியும். கடந்த காலம்னா அது ஒரு கனவு, அது அப்படி கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. எதிர்காலம் என்றால் அதை நான் சிந்தித்துக் கொண்டிருத்தல், அது கிடையாது. நான் பிளாங்காகத்தான் இருப்பேன். நீங்கள் இந்த 3 காலத்திலும் இருப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் என்ற பரிந்துரைக்காக நான் இந்த ஷார்ட்ஸ் சொல்றேன். 3 காலத்திலும் இல்லாமல் பிளாங்காக இருப்பதற்கு நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். உங்கள் ஆன்மீக லெவல் எங்கே போகிறது என்று பாருங்கள். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் 3மே வேண்டாம், பிளாங்க் போதும்.